இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 22ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நல்ல ஒரு பாடல் இசையாசில் வரும். பால் குடிக்கும் மகவையை தாய் மறப்பாலோ, கருத்தாங்கினவள் தன் பிள்ளையை மறக்காதிருப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் என்று யாவே இறைவன் தன் பிள்ளைகளை பார்த்து சொல்லுற வார்த்தை அது. பால் குடிக்கின்ற பச்சை பிள்ளை பெத்தவ மறப்பாளா? தன் வயிற்றை சுமந்த பிள்ளையை மறந்து இருப்பாளா? அவர்களே மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. சகோதரர்களே, இறைவன் தன் பிள்ளைகள் எல்லோரும் மேலும் அன்பை குறைவின்றி நிறைவாக பாகுபாடின்றி காட்டுகிறார். அந்த வார்த்தை மிக முக்கியமானது. இந்த உலக படைப்புகள் அனைத்துக்கும் ஒரே தந்து நம்முடைய ஆண்டவர். இந்த உலகை மொத்தத்தையும் படைத்தவர் தான். நம்ம எல்லோருக்கும் ஆதி முதல் தந்தையும் அவர் தான். ஒரு வீட்டில் ஒரு 4 பிள்ளைங்க வச்சுங்களேன். தாய் இந்த 4 பிள்ளையும் ஒன்றா பார்ப்பாளா, இல்லை 3 மட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு பிள்ளை ஓரமாக வைப்பாளா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் தான் பிச்சை எடுத்து வந்தாலும் சரி தான், அந்த பிச்சை சோற்றை ஒரு 4 பிள்ளைக்கும் ஆளுக்கு ஒரு வாய் தான் ஊட்டி விட்டுல ஒழிய எந்த பிள்ளைங்க வஞ்சம் செய்ய மாட்டேன் என்றால் அது தாய் உள்ளம். அது இந்த தாய் அப்படி செஞ்சான்னா நம்முடைய தாயும் தகப்பனுமான ஆண்டவர் நம்மளை நடத்துவார். யோசிச்சு பாருங்கப்பா. இன்றைக்கு எப்போதும் திருச்சபையில் ஒரு 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 பழக்கம் உண்டு. திருச்சங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? திருச்சங்கம் மீட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த திருச்சங்கம் திருத்தந்தையின் தலைமையிலே கூடும். எப்பப்பெல்லாம் கூடும்னா, ஒரு திருச்சபைக்கு ஒரு நெருக்கடியான நேரம், ஒரு தப்பறை கொள்கை அது ஒன்று பரவுது, அதை தடுக்கணும். திருச்சபைக்கு திருத்தந்தை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லணும். இதே போல் ஒரு முக்கியமான கட்டத்தில் தான் என்ன பண்ணும்? திருச்சங்கமானது கூடும். அதிலே இப்போ நம்ம வாசிக்கிற அந்த முதல் வாசகம் பார்த்தீங்களா? திருத்துவப்படி 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சங்கம் கூடுகிறது. கிபி 70ஆம் ஆண்டில் இந்த சங்கம் கூடுகிறது. எருசலேம் சங்கம் அதற்கு பேர். மிக முக்கிய கருத்தங்க விவாதிக்கப்படுகிறது. பழமைவாதிகள் யூத கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? பிற இன மக்களை கிறிஸ்துவத்துக்குள்ளே உள்ள விட அனுமதி மறுக்கிறாங்க. ஏன்? நீ விருத்த சாதனம் செய்யணும், இதான் மோசே சட்டம், நீ என்ன பண்ணும், விருத்தம் பண்ணாதான் நீ கிறிஸ்தவம் என்று அவர்களுக்கு ஒரு தடை போடுறாங்க. பவுல் சொல்லுகிறார், கிடையாது, தேவை கிடையாது. ஆண்டவரை முழுமையாக நம்பி அவருடைய வார்த்தையை கடைபிடிச்சா போதும், அது போதும், நீ கிறிஸ்தவ வாழ்வதற்கு பவுல் சொல்லுகிறார். இந்த பழமைவாதி என்ன பண்ணாங்க பாருங்க பார்ப்போம். அது முடியாது. அவர்கள் விருத்த சாதனம் செய்தாக வேண்டும் என கட்டாயப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை தான் திருத்தூதர் பேதுரு தலைமையிலே முதல் திருச்சங்கம் கிபி 70ஆம் ஆண்டிலே எருசலேமில் நடப்பதாக இந்த வாசகம் சொல்வார்கள். அதில் தூய பேதுருடைய உரை நம்ம மிக ஆழமாக கவனிக்கணும். வாசிக்க பாருங்களேன். கடவுள் தொடக்கத்திலேயே உங்ககிட்ட என்ன பண்ணார்? என்னை தனியாக பிரித்து வச்சார். ஏன்? உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல அவர்களுக்கும் கொடுத்து அவர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நமக்கு எப்படி ஆண்டவர் ஆசையை பொழிகிறார், அது பிறகு மக்கள் மீது அவர் ஆசையை பொழிகிறார். அதுக்கு பாருங்க பார்ப்போம். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். அவங்க நம்புறாங்க ஆண்டவர், ஏசப்பா மீட்பர் நம்புறாங்க, அது போதும். இன்னும் கீழே பாருங்க பார்ப்போம். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூயாவை கொடுத்தவர், அவங்களும் கொடுத்திருக்கிறார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை என்ன பண்ணுறவர்? தூய்மைப்படுத்துகிறார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டுவது இல்லை.
வார்த்தை நம்ம கவனிக்கணும். கடவுள் எந்த வேறுபாடும் நான் யார்கிட்டையும் காட்டுறது கிடையாது. சகோதரர்களே, நாம எப்படி இருக்கணும்? நீ அட்சித வாசகம் பார்க்கணும். ஆனால் சொல்ல பாருங்க, அப்போ என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் எப்படி உங்கள் மேலே அன்பு கொண்டிருக்கேனோ, நான் எப்படி மாறாத அன்பு கொண்டிருக்கிறேனோ, எல்லா பிள்ளைகளும் சரிசமமாக அன்பு செய்கிறேனோ, யார்கிட்டையும் வெறுப்பு விரோதம் பாட்டாமல் எப்படி எல்லாருக்கும் என் அன்பை நான் பகிர்ந்து கொடுப்பேன். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் அந்த அன்பில் நிலைத்திருங்கள். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் அன்பை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க. யார் மேலேயும் வெறுப்புணர்வை காட்டாதீங்க, பாகுபாடு காட்டாதீங்க, பிறையினத்தான் யூதன் காட்டாதீங்க. எல்லாம் அவனுடைய பிள்ளைகள் இருங்க. வசனம் பார்த்தீங்க பார்ப்போம். என் அன்பில் நிலைத்திருங்கள். என் கட்டளையை கடைபிடித்தால் அப்படி நீங்கள் என் அன்பில் நினைச்சிருப்பீங்க. என் கட்டளை என்ன? எல்லாரும் அன்பு செய்யுங்க. அப்படி நீங்கள் அனைவரையும் அன்பு செய்து வாழ்ந்தால் உங்கள் மகிழ்ச்சி நிலையானதாக இருக்கும் சொல்ல பாருங்க. சகோதரர்களே, ஆண்டவருடைய ஆசை எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக. நாம் எப்படி இருக்கிறோம் சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்களே. நமது மத்தியில் பிளவு பாகுபாடு இருக்குதா? இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. நம்ம ஒருவர் மறுக்கவே முடியாது. நீங்கன்னா அதாவது நான் பொய் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். அவனுடைய வார்த்தையை பகிர்ந்துக்கணும், உண்மையை தான் சொல்லணும். சாதி, மத, இன, மொழி, நிற, இல்லையா, பணம், இல்லையா, முதலான பாகுபாடு இருக்கா இல்லை யோசிச்சு பாருங்க பாப்போம். அதெல்லாம் நமக்கு அது என்ன பண்ணணும், மனசிலாகவே வச்சுக்கணும், யோசிச்சு பார்க்கணும். அவ்வாறு இருக்குமையானால் நாம் அவனுடைய ஆசையை பெற முடியாது. எப்போது சொல்ல பாருங்க பார்ப்போம். நம்மை போல தான் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆசையை கொடுத்துருக்கிறாரு. கடவுள் நமக்கும் அவர்களுக்கு எந்த வேறுபாடையும் காட்டுறது கிடையாது. கடவுளே அப்படி இருக்கும். நீங்கள் எதுக்கடாப்பானே வேறுபாடு. ஆனால் சொல்ல பாருங்க பார்ப்போம். நீங்கள் ஏன் அப்படி மக்கள் ஒதுக்கி வைக்கிறீங்க? இதே போல் நாம் வாழும் காலத்தில் நாம் ஒதுக்கி வச்சுருக்கிறோமா? நீ இந்த சாதி, இந்த மதம், இந்த இனம், இந்த மொழி, இந்த நீ நிறம், நான் வெள்ளை கருப்பு வெள்ளை, இல்லை நீ இப்போ ஏழை பணக்கார பணத்தை முன்னிட்டு சகோதரர்களே, அவ்வாறு அந்த வேறுபாடு என்னும் அழுக்கு நம்ம உள்ளத்தில் இருந்தால் அவனுடைய மன்னிப்பு கேட்கும். ஆண்டவரே, இந்த பாகுபாடு வேறுபாடுகளை ஒழித்து யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொல்கிற மாதிரி எல்லோரையும் உடன் பிறந்த மக்களை நான் பார்க்கணும். ஆண்டவருடைய வேண்டும். வேறுபாடு வேண்டாம், பாகுபாடு வேண்டாம், இல்லையா, எந்த பிரிவினையும் வேண்டாம், எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற ஆண்டவருடைய ஜபத்திற்கு பதில் மொழி தருவது போல், ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்போம் நம்ம ஆண்டவர் பதில் சொல்லுவோம். அப்பொழுது ஏசப்பாவுக்கு மகிழ்ச்சி. சகோதரர்களே, நம்மிடத்தில் இருக்கும் பாகுபாடு வேறுபாடு என்ற கலைகளை என்ற அழுக்கை ஒழித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஒற்றுமையின் பிள்ளைகளாக வாழ ஆண்டவத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயம் ஒற்றுமை என்னும் ஆசை நமக்கு கொடுப்பார். ஆசீர்வதிப்பார்.